Hi students, 8th Maxல example 1.6 பார்க்கலாம். Compare 9 by minus 4 and minus 2 by 3 அப்படி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்து அதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கம்பேரிசன்னா என்னது? நம்ம என்ன கம்பேர் பண்ணுவோம்? எது பெருசாக இருக்குது? இப்படி பார்ப்போம் இல்லையா? எது பெருசாக இருக்குது? எது சின்னதாக இருக்குது? அல்லது ஈக்குவல்ட்டாக இருக்கா? அப்படின்னு சொல்லி தானே நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுதான் கேட்டிருக்காங்க. எது பெருசாக, எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர் அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போது பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமாக கிடையாது. இங்கே -4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. சரிங்களா? இப்போ டினாமினேட்டரை நம்ம சேம் நம்பருக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகே. ஃபஸ்ட் நம்பர் இப்போ பாருங்கள், -9 பை -4 இருக்குது. மைனஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, கீழே டினாமினேட்டருக்கு தான் மைனஸ் இருக்குது. இது நம்ம மேலே எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. -9/4ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா -1ஆல் டினாமினேட்டர் நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அப்படியே கூட சேஞ்ச் பண்ணி கீழே இருக்கிறத மேலே எழுதிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. -9/4 சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இங்கே டினாமினேட்டரில் பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்குது. ஓகே. இப்போ இந்த 4ஐயும் 3ஐயும் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். சரியா? 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 தான் வரும். ஏன்னா வேறு நம்பர். 2 2s are 4, 3 வராது. அதனால் அப்படியே கீழே இறக்கிக்குவோமா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2 3 அப்படியே போட்டுக்குவோம். அப்போ இங்கே 1 வராது. ஸோ 3க்கு தான் பண்ண முடியும். 1 3 is 3. 2 2s are 4, 4 3s are 12. சரிங்களா? 2 × 2 × 3, 4 × 3 12. சரிங்களா? இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 12. எல்சிஎம் 12 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது? -9/4. இப்போ நமக்கு என்ன வரணும்? டினாமினேட்டரில் 12 வரணும். எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டரில் 12 கிடைக்கும்? 3ஆல். 4 3s are 12. ஓகேவா? அப்போ கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மேலேயும் நான் 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 9 3s are 27. -27. சரிங்களா? அடுத்த நம்பர் என்ன? செகண்ட் நம்பர் -2/3. இங்கே டினாமினேட்டரில் 12 தான் வரணும் உங்களுக்கு. 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும்? 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். 4 3s are 12. டினாமினேட்டரில் 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர்லேயும் 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணும். 4 2s are 8, -8. மைனஸ் போட மறந்துடக்கூடாது. சரிங்களா? இங்கே -27/12 இருக்குது. இங்கே -8/12 இருக்குது. இதில் எது பெரிய நம்பர், இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னா 27 சொல்லிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0வா? சென்டர் 0ன்னு எடுத்துக்கலாம். ரைட் சைட் போக போக பாசிட்டிவ் நம்பர்ஸா பெரிய நம்பராக போகும். இங்கேருந்து இப்படி போக போக சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக போகும். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு வர 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 நமக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் ஆகிக்கிட்டே வரும். இங்கே பாருங்கள், இங்கே -1 -2 -3 இப்படியே போனால் என்னது? -8 இப்படியே போனால் -8. இங்கே -27. சரிங்களா? அப்போ -27 எங்கே இருக்குது? -8க்கு அப்புறம் தான் வருது. அப்போ பாருங்கள், இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் ஆகிக்கிட்டே வருதா? அப்போ எது சின்ன நம்பரு? -27 தான் சின்ன நம்பர். சரிங்களா? 3யை விட 2 சின்னது, 2ஐ விட 1 சின்னது, 1ஐ விட 0, 0ஐ விட -1 சின்னது, -1 விட -2 சின்னது. அப்படியே பார்த்தோம்னா -8 சின்னது, -8ஐ விட -9 சின்னது. அப்புறம் அப்படியே போச்சு அப்படின்னா -27 ரொம்ப சின்னது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த நம்பர் எழுதணும்? -27/12. இங்கே -8/12. எது சின்னது சொன்னேன்? -27/12 தான் சின்னது. அப்போது இப்படி போடணும் சிம்பிளை. சரிங்களா? -27க்குரிய நம்பர் இது -9/4 அங்கே கொடுத்துருக்க நம்பரில். அப்புறம் -2/3 இதுக்குரிய நம்பர். சரிங்களா? ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 1.1ல் 9th சம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் மாதிரியே தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. 2 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணணும் நம்ம. -11/5 அண்ட் -21/8. இதை இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். டினாமினேட்டர் சேம் கிடையாது இல்லையா? அப்போ எல்சிஎம் எடுத்துக்கணும். சரிங்களா? 5,8க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 5ஆல் போட்டால் 1 5 is 5. 8 வராது 5 டேபிளில், அப்படியே கீழே இறக்கிடணும். அடுத்தது 2 டேபிளில் 8 வரும். ஸோ 4 2s are 8. திருப்பி 2 போட்டால் 2 2s are 4. திருப்பி 2 போட்டால் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ 8 8 × 5
8 5 ஆர் 40. ஸோ எல்சிஎம் நமக்கு 40 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 40. ஃபஸ்ட் நம்பர் 11/5. நமக்கு டினாமினேட்டரில் 40 வரணும். எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 40 வரும்? 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 40 வரும். 8 5 ஆர் 40 வருதா? ஸோ இப்போ மேலேயும் 8 தான். 8 × 11 88 - 88. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் -21/8. இதுக்கும் டினாமினேட்டரில் 40 கொண்டு வரணும். ஸோ 5 டைம்ஸ் போட்டால் 40 வந்துடும். 5 8s ஆர் 40. மேலேயும் அப்போ 5 தான். 21 × 5 105. 105. ஸோ -105. சரிங்களா? ஸோ -88/40 -105/40. சரிங்களா? நான் முன்னாடி சம்மில் சொன்ன மாதிரி நமக்கு மைனஸில் பெரிய நம்பர் எதுவோ அதுதான் சின்ன நம்பராக இருக்கும். சரிங்களா? அப்போது சைன் எப்படி போடணும்? இப்படி போடணும். 105 சின்ன நம்பர், 88 பெரிய நம்பராக இருக்கும் மைனஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்குரிய நம்பர் -11/5. இதுக்குரிய நம்பர் -21/8. ஆன்சர் புரிஞ்சாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3/-4 and -1/2. நான் லாஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் மைனஸ் சைன் வந்துச்சுன்னா அது மேலே போட்டுக்கலாம். 3/-4 எப்படி எழுதிக்கலாம்? -3/4ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் -1/2 கொடுத்துருக்காங்களா? டினாமினேட்டர் சேம் கிடையாது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2, 4க்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 1 2 இங்கே 2 2s ஆர் 4 வரும். மறுபடியும் 2 டைம்ஸ் போட்டால் 1 2 1 2. ஸோ 2 × 2 நமக்கு 4. எல்சிஎம் 4 கிடச்சிருக்கு. எல்சிஎம் 4. ஓகே. ஃபஸ்ட் நம்பர் என்னது? -3/4. டினாமினேட்டரில் நமக்கு 4 வரணும். ஸோ 1 டைம் போட்டால் தான் 4 வரும். 1 4 is 4. மேலே அப்போ 1 டைம் தான். -3/4 தான் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா -1/2. இதுக்கு டினாமினேட்டர் 4 கொண்டு வரணும். ஸோ எத்தனை டைம்ஸ் போட்டால் வரும்? 2 டைம்ஸ் போட்டால் வரும். 2 2s ஆர் 4. மேலேயும் 2 டைம்ஸ். 1 2 is 2. ஸோ -2வா? இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? அது -2. ஓகே. இப்போது அதே மாதிரி தான் -3/4 இருக்குது, -2/4 இருக்குது. எது சின்ன நம்பர்? -3/4 சின்ன நம்பர், -2/4 பெரிய நம்பர். ஸோ சைன் இப்படி போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இதோட நம்பர் என்னது? -3/4 தான். இதுக்குரிய நம்பர் -1/2. ஓகேங்களா? புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 2/3 and 4/5. இதுக்கும் டினாமினேட்டர் சேம் கிடையாது. எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் போட்டால் 1 5 வராது. ஸோ நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் போட்டால் 1 5 is 5. 3 × 5 3 5s are 15. நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 15 கிடச்சிருக்கு. ரெண்டு நம்பருமே பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பர் என்னது? 2/3. நமக்கு டினாமினேட்டரில் 15 கிடைக்கணும் இல்லைங்களா? எந்த நம்பர் போட்டால் 15 வரும்? 5 டைம்ஸ் போட்டால் வரும். 5 3s are 15. அப்போ மேலேயும் 5 தான். 5 2s are 10. நெக்ஸ்ட் நம்பர் 4/5. 15 கிடைக்கணும் நமக்கு. ஸோ 3 டைம்ஸ் போட்டால் வரும். 5 3s are 15. மேலே 4 3s are 12. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 10/15. இங்கே 12/15. எது பெரிய நம்பர்? பாசிட்டிவ் நம்பர்ஸில் பிக்கஸ்ட் நம்பர் தான் எப்பயும் போல் பிக் நம்பர். ஸோ 10/15 தான் பெருசு, 12/15 சின்னது. இதுக்குரிய நம்பர் 2/3. இதுக்குரிய நம்பர் 4/5. சைனாக போட்டேன். ஆன்சர் புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.